இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. Yours faithfully 92.7 Big FM. Cross talk is subject of the solicitation of the central station of the radio station. ஹலோ ஹலோ, அந்த புலிஸ் ஏன் புலியே இல்ல? ஹலோ கிராஸ் டாக். பார்த்த சாரதி இருக்காரா? யார் நீங்க? நான் வந்து பசு நேஷன்ஸ் பேசுறேன். யாருங்க? பசு நேஷன்ஸ் கம்பெனில இருந்து பேசுறேங்க. உங்க வீடு கிரக பிரவேசம் அடுத்த வாரம் வச்சிருக்கீங்கல்ல? ஆமா. அத பத்தி வந்து உங்ககிட்ட பேசணும். என்ன பேச போறீங்க? நீங்க மாடெல்லாம் கூட்டு உள்ள போகணும்ல? ஆமா. அந்த மாடு நாங்க மெயினா சப்ளை பண்றோம் கண்ணுக்குட்டியோட. நாங்க வெளியே சொல்லிருக்கோமே, ஆர்டர் பண்ணிக்கிறேன். இது வந்து பிராண்டடுங்க. இது எல்லாமே பிராண்டடா நடக்கும். நம்ம எல்லாம் வந்து ஏற்கனவே நிறைய கிரக பிரவேசத்துக்கு போன மாடுங்கறனால நீங்க எதுவும் அதை அப்படிலாம் சொல்ல வேண்டாம். அது பாட்டுக்கு வந்து நீங்க கூட்டு போனாலே வெளில போயிட்டு என்னெல்லாம் பூஜை பண்ணுமோ அது அந்த மாடே பண்ணிடும். இல்ல, இது மாடே பூஜை பண்ற ஒரு ஐடியாங்க, திட்டம். தமிழ்நாடு ஃபுல்லா எங்க கிரக பிரவேசம் நடந்தாலும் நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே பண்ணிக்கோங்க மாடு பூஜை எல்லாம். ஏங்க உங்க வீட்டு கிரக பிரவேசம் நாங்க எங்க வீடு வந்து பண்ண முடியும்? ஆமாமா, கூப்பிட்டா வாயா நீ சும்மா. நாங்க உங்க வீட்டு ஹலோ. என்ன சார் பேசிட்டு இருக்கும் போது போன வைக்கிறீங்க? என்ன பண்றது? தேவையில்லாம் பேசுறதா? தேவையில்லாம் பேசலங்க. உங்க மாதிரி வேலை இல்லாம சொன்னாங்க. அடுத்த வேலை சார், மாடி கண்ணுக்குட்டி எடுத்துட்டு நாங்க பல்லவன் சீட் வந்துடுறோங்க. நான் டியூட்டில இருக்கிறேன். டியூட்டில நான் ஒண்டி என்ன டியூட்டில இல்லாம ஊட்டில இருக்கேன். இல்ல, நீ சும்மா லூட்டி அடிச்சீங்க. என்ன சார் ரைமிங்கா டி ராஜேந்தர் மாதிரி பேசுறீங்க? சார், மாடை கூட்டு நான் பல்லவன் சீட் வந்துடுறேன். சரிங்களா? அது மாடு நான் ஆர்டர் பண்ணியாச்சுன்றேன். நீ சப்ளை பண்ணணும். இந்த சப்ளை பண்ண போறீங்க. ராமராஜன் மாட்டை வச்சு ஓடிட்டு. சார், என்ன சார் ராமராஜனை கிண்டல் பண்றீங்க? கிண்டல் பண்றது சார்? என்ன சார் வளர்றீங்க? ஒரு மாடு வேணா சார், 2 மாடா வந்தா இன்னும் கொஞ்சம் இன்பம் சுபிக்ஷமா உங்க வீட்டுல வரும்ல. மாட்டு பண்ணி அனுப்புங்க. பின்னாடி இடம் இருக்குது, தட்டு போட்டு பால் கறக்கலாம். பால்லாம் கிடைக்க நான் அனுப்புறது காளை மாடு சார். கண்ணுக்குட்டியோட வரோன்ற காளை மாடா? கண்ணுக்குட்டியோட வரும். ஆமா சார், காளை மாடு தான் கண்ணுக்குட்டியோட அப்பா. உங்களுக்கு அந்த ஃபேமிலி பத்தி தெரியாதா உங்களுக்கு? அப்பாவாது நீங்க இப்பெல்லாம் பேசுனீங்கன்னா கண்ணுக்குட்டி கடுப்பு .com வந்து புகார் பண்றோம். சரிங்களா? மாடு வந்து உள்ள சாணி போடாத அளவுக்கு நாங்க தயார் பண்ணிருக்கோம் சார். மாட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு கேரி பேக் கட்டிருப்போம். இல்லன்னா வெளியே எடுத்து வந்து எங்கேயே போட்டு அந்த சாணி உள்ள போடுறோம். உள்ள போனா போட போகுது. மாடு தான் போனோமா? நீங்களே வந்து மாடு மாதிரி பேசுறீங்க. நீங்க இன்னைக்கு சொல்லிட்டீங்கன்னா நாங்க கொரியர்ல மாடு அனுப்பிச்சு வச்சிருவோம். கொரியர்லயே மாடன்றீங்களா? ஆமா, கொரியர்ல. அதான் எங்க கம்பெனி பாலிசி. நீங்க ஜாபா வந்து மாடோட நெத்தியில குத்தி இருக்கும். அதை நீங்க எடுத்து ஒரு கொம்பு வந்து லைட்டா நீங்க சொரிஞ்சு பாத்தீங்கன்னா எங்க கம்பெனி மாடான்னு தெரிஞ்சிடும். சீல் வச்சிருப்போம். சாப்பாடு கூட இல்லையா? நீ சாப்பாடுலாம் போட மாட்டாங்க. யார் சொன்னது? பத்திரிகை வைக்கல உனக்கு ஏன் சாப்பாடு போடுவான்? நான் வந்து சாப்பிடுவியா? வரவன் எல்லாருக்கும் சாப்பாடு போடணியா நீ? உனக்கு கிடையாது. ஏய் குடுக்கணும், எனக்கு வேணும். எனக்கு இலை போட்டு சாப்பாடு வேணும். எவனாவது ஸ்வீட் போடுவான், இலை போடுவான். காதுங்க பஞ்சத்துல பஞ்சத்துல அடிப்பட்டவனே. ஆமாண்டா, நான் ஒரு பஞ்சத்து வந்துடுறேன்டா. பஞ்சத்துல எந்த பஞ்சத்துல அடிப்பட்ட நீ? காட்டன் பஞ்சில் அடிப்பட்ட, இலவு மஞ்சள் அடிப்பட்ட. ஸ்டூபிட் பொக்குன்னு வாயில தான் குத்துவேன். இது மாதிரிலாம் பேசுனேன்னா வந்து வாயில குத்து. மாட்டு கொம்புல குத்து வாங்கிருக்கியா? மாட்டு கொம்புல குத்து, எறும்பு கொம்புல குத்து. நல்ல வேலை நீ கூட ரைமிங்கா கெட்ட வார்த்தை பேசுற போறேன்னு நினைச்சேன். நான் பிக் எஃப்எம்ல இருந்து பாலாஜி பேசுறேன். நல்ல காலம். நான் ஏதாவது வேற மாதிரி பேசியிருந்தேன்னா நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க சார். சூப்பரா பேசுனீங்க. அப்படிங்களா? சரிதான். இதே மாதிரி நிறைய கிராஸ் டாக்கும் மனசை தொட்ட மெலடி பாட்டு கேட்கறதுக்கு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் 6 to 9 மணி வரைக்கும் ஸ்டே டியூன் டு டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி ஒன்லி ஆன் 92.7 பிக் எஃப்எம். மனசு தொட்ட மெலடிஸ் கேட்கலாம், பேசலாம், லைஃப் கொண்டாடலாம. பழைய சொல்லலாம்